கச்சத்தீவு விவகாரம் இந்தியாவின் தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே காலங்காலமாக தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரமாகவே தொடர்கிறது. இந்நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இது குறித்தான வாக்குறுதிகளை கொடுத்தாலும் தற்போது வரை இதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத சூழலையே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் கச்சத்தீவு விவகாரம் குறித்து இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் உறுதிபட சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை இந்தியாவிற்கு தரவே முடியாது என்ற ஒரு கருத்தை தெளிவுபட பதிவு செய்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் அசோகவர்ஷினி. வணக்கம். இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கே கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் தங்களுடைய நிலைப்பாடை எந்த அளவுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கார், விரிவா பதிவு பண்ணுங்க. பார்த்திபன், இது பார்த்தோம்னா அவர் இப்போ சொல்லி இருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படிங்கிறது இலங்கை நீண்ட காலமாக தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலைப்பாடை தான் மீண்டும் இலங்கை அதிபர் சொல்லியிருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுல அவர் பல சுவாரஸ்யமான ஒரு கம்பேரிசன்ஸை வைக்கிறாரு. பல இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு புரியற மாதிரியான சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. எப்படி நீங்க காஷ்மீர் பிரச்சனையை பாக்குறீங்களோ, காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நீங்க போவீங்களா? அந்த மாதிரி நீங்க எப்படி அதை நாங்க பேசவே மாட்டோம், காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி அப்படிங்கறதுல நீங்க எப்படி உறுதியா இருக்கீங்களோ அதே மாதிரி நாங்களும் கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதி அப்படிங்கறதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். இதுல எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒப்பிட்டு அந்த ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. சோ அந்த அளவிற்கு எப்படி இந்தியா காஷ்மீர்ல உறுதியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம காஷ்மீரை இன்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டுல இருக்கோம்னு தெரியும். அந்த அளவிற்கு இலங்கை கச்சத்தீவில் உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனோட அவர் சொல்லியிருக்காரு. சோ இது நிச்சயமா கொடுப்பதை பற்றி இல்ல கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு கூட இதுல இடமே இல்லை, இது ஒரு இஷ்யூவே இல்லையே அப்படின்னு அந்த பேட்டியில அவர் சொல்றது நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்திய அரசும் கூட இது ஒரு பிரச்சனையா நினைக்கல. நீங்க மீடியால தான் திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்களே ஒழிய இந்திய அரசு இப்ப நமக்கெல்லாம் கூட சமீபத்துல கடந்த 2 ஆண்டுகள்ல மீண்டும் இந்தியா அதை பத்தி பேச போறாங்களா, இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி இந்தியா இந்த கச்சத்தீவை திருப்பி கேட்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசப்பட்டது இந்திய அரசியல் சூழல்ல. இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட அது பேசப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவர் இலங்கை அதிபராக சொல்கிறார், இந்திய அரசு எங்களிடம் நேரடியாக இது பற்றி எந்த கோரிக்கையும் வைக்கல, எங்க கிட்ட பேசவே இல்லை. இந்திரா காந்திக்கும் பண்டார நாயக்காக்கும் ஒப்பந்தம் போட்டதோட சரி, அதோட அப்படியே நாங்க தெளிவா இருக்கோம், அதுக்கு மேல எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கூட நடைபெறல அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்துகிறார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. சோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு புதிய தகவலாக இந்த பேட்டி மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல இந்த பிரச்சனை இதுல ஒரு வரலாற்றுப்படி எங்களுடைய இது அப்படின்னு தமிழ்நாட்டுல நிறைய பேர் கேட்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்வைக்கும் போது, நம்முடைய செய்தியாளர் ஹரிஹரன் அதை முன்வைக்கும் போது அவர் அதுக்கு சொல்ற பதில், இது இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழ்நாட்டுல கூட பெரும்பாலான மக்கள் இதை பத்தி கவலைப்படலன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க தான் திரும்ப இதை கேள்வியா கேக்குறீங்க, அதை ஒரு பகுதியில இருக்கிற மீனவர்கள் மட்டும் திருப்பி எழுப்புறாங்க, அதுவும் கூட ஒரு அரசியல் பிரச்சனை, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா தான் அந்த ஏரியால இருக்கு, மீன்பிடி தொழில உங்களோட அரசியல்வாதிகள் சில பேர் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்காங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்தியால உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசத்திலயோ இதை பத்தி யாராவது கேக்குறாங்களா, இல்ல தமிழ்நாட்டிலேயே கூட சென்னையிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ இந்த பிரச்சனையை பத்தி கேக்குறாங்களா அப்படின்னு அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கூட அவர் முன்வைக்கிறார். அதனால இது ஒரு இஷ்யூவே இல்ல, ஃபர்ஸ்ட் இட்ஸ் நான் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு புறம் தள்ளக்கூடியதை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இன்று கொழும்புல அவருடைய அதிபர் மாளிகையில நம்முடைய தந்தி தொலைக்காட்சியின் இணையாசிரியர் ஹரிஹரன் அவர்களுக்கு ஒரு பிரத்யேக நேர்காணல் வழங்கியிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், இன்னும் ஒரு 2 தினங்கள்ல இலங்கையில அந்த தேர்தல் நடைபெற போகிறது. அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய சூட்டுக்கு இடையில கொழும்புல இந்த பேட்டியை அவர் தந்தி டிவிக்கு கொடுத்திருந்தார். இந்த பேட்டியில ஒரு 2 நிமிடங்களை மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த கச்சத்தீவு பற்றி அவர் சொன்ன விஷயங்கள், அதுல நிறைய பரபரப்பான புதிய தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதுதான் நம்ம இப்ப இந்த முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு பேட்டி நாளை நம்முடைய தந்தி தொலைக்காட்சியில வர இருக்கிறது. அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறாரு. மீனவர் பிரச்சனை பற்றி கேட்டிருக்கோம். சீன ஆதிக்கம் இலங்கையில அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, சீன உளவு கப்பல்கள்லாம் அங்க வருது அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்கோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், இலங்கையோட உள்நாட்டு விஷயங்கள், இந்தியா இலங்கை தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நிறைய விஷயங்களை ரணில் விக்ரமசிங்கே தந்தி டிவியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த முழு பேட்டி நாளை வர இருக்கிறது தந்தி தொலைக்காட்சியில. பார்த்திபன், நன்றி அசோகவர்ஷினி. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.